30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. Sir, ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. சென்சார் வாங்கி தானே ரிலீஸ் ஆகணும். சென்சார் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதற்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு திரைப்படத்தையுமே அரசியல் காரணங்களுக்காக வேறு எந்த காரணத்துக்களுக்காகவோ அப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. முறைப்படி சட்டப்படி அதற்குரிய அந்த ஒரு சான்றிதழ்லாம் வாங்கி தான் கொண்டு வர முடியும். அதற்கான வேலை நடந்துட்டு. நடிகர் விஜய் வருமா, முதலமைச்சர் விஜய் அவர் வந்து நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்கங்க. நேற்று வந்து அவர் வந்து நடிகர் விஜய், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், நாளை வந்து அவருடைய கையில் இல்லையா, அது வந்து காலத்தின் கையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு தர போகிறாங்க மக்கள், என்ன ஒழித்து வைத்திருக்கு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்றும் தளபதி. நேற்று இன்று நாளை என்றும் எங்களுடைய பாசத்திற்குரிய தளபதி விஜய். தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப என்ன அந்த நம்பிக்கை நிறைவேறுமா? நீங்கள் வந்து அவருடைய ரசிகராக, தொண்டராக, நிர்வாகியாக, அமைச்சராக என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் முதல்வருங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல், என் தொகுதி, நான் பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து, பின்பு அவருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டி த்ரோ பண்ணுறதோ ஃபங்க்ஷன் அப்படிலாம் கிடையாது. அதே போல் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்க மோதிரம் இலவசமாக போடுவார். அவர் போட்டுறாரு. அதை பார்த்து அண்ணனுடைய தம்பிகள் நாங்களும் போடுறோம். பல வருஷமாக இதான் எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம். போய் அந்த குழந்தைங்களை இப்போ கூட போன வாரம் நான் கொடுத்துட்டு வந்தேன் எக்மோரில். ஒரு ரொட்டி வாங்கிக்கணும், இவர் ரொட்டி வாங்கிக்குவார், இவர் முட்டை வாங்கி இது பண்ணிப்பார், இவர் பால் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். படிக்கும் குழந்தைக்கு படிப்பகம், ஏன்னா வீட்டில் சண்டை போடுவாங்க, சில இடங்களில் படிக்கிற அட்மாஸ்பியர் இருக்குது, படிப்பகம். படிப்பில் ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள் 12.5 மணி நேரம்னா என் லைஃப்லேயே நான் பார்த்ததில் அந்த குழந்தைகள் கிஃப்ட் கொடுக்க நின்றுட்டே இருப்பார். இன்னைக்கு காலைல குழந்தைங்களுக்கு நான் கொடுத்தேன். எனக்கு வந்து அப்படி முட்டி போட்டுனதுக்கு ஒரு 15 நிமிஷம் வலிச்சுதானா 12.5 மணி நேரம் அவர் நிற்பார். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், குழந்தைகள் படிக்க படிப்பகம், படிப்பில் ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள். வாழ்க்கையில் அவங்க வெளில போகும்போது கஷ்டப்பட்டு நம்மளாம நிறைய சுத்தவங்கள ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்களுக்காக விஜய் விலைகளா விருந்தகம், இதெல்லாம் மிகப்பெரிய சமூக கொண்டாட்டம். திரைப்படம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமூக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்குமான ஒரு பண்டிகை. அவருடைய படம் வெளிவரு ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையும் வரும்னு நானும் நம்புறேன். அண்ணன் உங்ககிட்ட சொன்னாங்களா, இதை பற்றி ஏதாவது அண்ணன் பேசியிருக்காங்களா? இல்லை இப்போ எல்லாமே ஆர்வமாக இருக்காரு. ஜூன் 22 அவங்களோட பிறந்த நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல, அதெல்லாம் வந்து அப்படி இல்லை, சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, எந்த ஒரு சச்சரவும் சிக்கலும் நமக்கு வந்த சிக்கல் கூட மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் எங்களுக்கு இருக்குது. அதனால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அந்த கட்சி இந்த கட்சி, அந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏதாவது ஒன்றா கூப்பிட்டு ராஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இது எப்படின்றாங்க, அதை போய் செக் பண்ணுங்கள், அதோடைய சாத்தியக்கூறுலாம் பாருங்கள், பாசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டு சாரே கூப்பிட்டு வந்து சொல்லுவார். திரைத்துறை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது டிக்கெட் ப்ரைஸிங்காக இருக்கட்டும், அல்லது மற்ற ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது தொழிற்சங்கத்துலேருந்து வந்து ஏதோ கோரிக்கை வச்சலாக இருக்கட்டும், அவர் வந்து அதை சரி செய்யணும் தான் பார்ப்பார். அதனால் அது அந்த வேலையில் தான் நாங்களும் இருக்கணும், நாமளும் சரி செய்வோம். சார், சினிமா தாண்டி இங்கே பள்ளி எப்போ சார் திறக்க போகிறாங்க? அப்புறம் வந்து எல்லாம் லேப்டாப்காக எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. இந்த வருடம் நடக்குமா? அது ஜூன் 1 தான் திறக்கணும். ஜூன் 1 திறக்கணும் முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் போகிற இடத்துலலாம் எல்லோரும் வந்து குறிப்பாக குழந்தைங்கள்லாம் எனக்கு சோஷியல் மீடியாலாம் மெசேஜ் பண்ணுறாங்க, அங்கிள் கொஞ்சம் தள்ளி தரங்க, வெயிலாக இருக்குனாங்க. அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போய் நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் பேசும்போது அப்படியே உட்காந்துருந்தேன். என்னப்பா அப்படின்னாரு. இல்லை இது மாதிரி பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூலில் தள்ளி திறக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னேன். யார் கேட்குறதுனாரு. இல்லை என் பையனே கேட்குறான், வெயிலும் அதிகமாக இருக்குது, ஐஎம்டிலையும் செக் பண்ணேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லைனாலும் கொஞ்சம் இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன் ஆகும் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் போது, சரிப்பா ஒரு 3 நாள் தானே, பசங்க வந்து அந்த 3 நாள் படிப்பை சேர்த்து அவங்க படிச்சிருவாங்க, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சதே மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் தான். அவருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைகள் தான் எங்களுடைய சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச் தான். அதனால் ஜூன் 4 தான், எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் ஜூன் 4 தான். அந்த ஜூன் 4 அந்த குழந்தைங்களை வர்றதுக்குள்ளார டெக்ஸ்ட் புக் போயிடும், கிரேயான் பென்சிலில் தொடங்கி கிளாஸ் ரூம் வரைக்கும் அந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டுரும். ஆசிரியர்களும் பள்ளி கல்வித்துறையும் அமைச்சர் நானும் தயாராக இருக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக வருவாங்க. லேப்டாப் மட்டும் இல்லை, சைக்கிளில் தொடங்கி ப்ரொக்யூர்மெண்ட்டில் தொடங்கி, அதாவது ஒரு சைக்கிள் ஒரு இடத்துல வாங்குறோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில ப்ரைவேட் என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். வெளியில் கிடைக்கிற ப்ரைஸை விட கம்மியாக வரணும், மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக வந்துடக்கூடாது. அப்போ அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் அதில் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்காலை ரீவேல்யூவேட் பண்ணி எல்லா திட்டங்களும் தொடரும். அது முறைப்படி செய்வோம், அவ்வளோ லீக்கேஜ் இல்லாமல் செய்வோம். கிராமப்புறங்களை வந்து ஒரு கட்சியில் பதவிக்கு முன்னாடி கட்சியோட தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க யார் பதவி கொடுக்குறீங்க.
யாருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குன்னா முதல்வர் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பெருவாரியான இடத்துல ஆதரவு வந்தது. ஒரு சிலர் உங்களுக்கு மினிஸ்ட்ரி பொறுப்பு கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்களா, அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அதுவும் திரைத்துறையிலேருந்தே வந்து இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வேலை பார்ப்பாங்க. நான் வந்து நீங்கள் புரியுது நீங்கள் கேட்குறது. நண்பர் விஷால் அவர்களை எனக்கு பிடிக்கும். அவருடைய படங்களை நானும் பார்த்துருக்குறேன். அவருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அவரை தெரியும்ல. ஒரு நாள் ஐ வில் ஏர்ன் இஸ் ட்ரஸ்ட். அவருடைய நம்பிக்கையும் பெறும்படி நல்லா வேலை பார்த்து நான் தளபதி பேரை காப்பாற்றுவேன். லாஸ்ட் क्वेश्चन, சிறிய படங்களுக்கு வந்து கம்மியான ரேட் கேக்குறாங்க டிக்கெட் விலையில, அது ஆக்சுவலி இந்த சின்ன பட்ஜெட் படம்னு சொல்கிறோம்ல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வேணால் சின்ன பட்ஜெட்டாக இருக்கலாம், ப்ரொடியூசருக்கு வந்து அதுவும் பெரிய பட்ஜெட் தான். அந்த மாதிரி படங்கள் தான் ஆக்சிஜன். தமிழ் சினிமாவுடைய ஆக்சிஜனே அது மாதிரி படங்கள் தான். ஒரு சின்ன பட்ஜெட் படமாக வந்ததுனால இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய கலைஞர் நமக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர் ராகுலுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.